உணவின்றி சாலையோரங்களில் தஞ்சமடைந்திருக்கும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரின் பசியினை போக்கும் விதமாக திருப்பூரில் உணவு வங்கி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காந்தி நகரைச் சேர்ந்த கவிதா என்பவர் தன்னுடைய முகநூல் நண்பர்களை ஒருங்கிணைத்து இந்த உணவு வங்கியை தொடங்கி உதவி வருகிறார். காங்கேயம் சாலையில் இருக்கும் ஒரு உணவு விடுதி முன்பாக குளிர்சாதன பெட்டியை வைத்திருக்கும் அவர் அதில் ஆதரவற்றவர்கள் பசியாறுவதற்காக தயிர் சாதம், பழ வகைகள், பிரெட், கேக் உள்ளிட்டவை பகல் 12 மணி முதல் 8 மணி வரையில் வைக்கிறார். அதனை அந்த பகுதியில் இருக்கும் ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் எடுத்து உண்டு பசியாறி வருகிறார்கள். ரோட் சைட் பீப்புளுக்கு எப்பவுமே போய் சேருமா சேராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்களே போய் கொடுப்போம். சில காரணத்தால் நம்மளால ஃபுல் பீப்புள் கவர் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வச்சோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம போய் தானமாக கொடுக்காம அவங்க இன்னும் கொஞ்சம் அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தானம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அது அவங்க இன்னும் கொஞ்சம் ஜென்டிலாக இதுலேருந்து எடுத்து சாப்பிடும் போது அவங்க எப்போ எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் போகிற டைமுக்காக அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.